பாண்டவர்கள் காமிக வனத்தில் தங்கியிருந்த போது மார்க்கண்டேய முனிவர் அங்கு வந்தார். தர்மராஜன் தான் அனுபவித்து வந்த கஷ்டங்களையும் திரௌபதி அனுபவித்து வந்த கஷ்டங்களையும் அவரிடம் கூறி அவர் அப்படிச் சொன்னார். ஓ மகா முனிவரே, திரௌபதியைப் போல எந்த பெண்ணாவது கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறாளா? சொல்லுங்கள், அவர் கேட்டார். ஏ யுதிஷ்டிரா, உனக்கு சதி சாவித்திரியின் கதை தெரியாததால் நான் இப்படி பேசுகிறேன். எனவே நான் உனக்கு சாவித்திரியின் கதையைச் சொல்கிறேன். நீங்கள் அனைவரும் கேளுங்கள். பின்னர் மார்க்கண்டேயர் பாண்டவர்களிடம் சாவித்திரியின் கதையை கூறினார். நெடுங்காலத்திற்கு முன்பு அஸ்வபதி என்ற நீதியுள்ள அரசன் மத்ரா நாட்டை ஆண்டு வந்தான். அவனுக்கு பிள்ளைகள் இல்லை. எனவே அவன் கடுமையான விதிகளுடன் சாவித்திரி தேவியை வழிபட்டான். மேலும் ஹவனம் மற்றும் ஹோமம் ஆகிய சடங்குகளை செய்தான். அது மட்டுமின்றி சாவித்திரி தேவியை மகிழ்விப்பதற்காக அவன் வனத்திற்கு சென்று தவம் செய்தான். இறுதியாக ஒரு நாள் சாவித்திரி தேவி ஹோம குண்டத்தில் தோன்றி, அரசே, உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். தேவி, எனக்கு இந்த குடும்பத்தின் வாரிசுகளாக இருக்கக்கூடிய மகன்கள் வேண்டும். தயவு செய்து எனக்கு மகன்களை அருளுங்கள். ஓ அரசே, உங்கள் விருப்பத்தை அறிந்து நான் பிரம்மாவிடம் முன்கூட்டியே கேட்டேன். அவர் உங்களுக்கு ஒரே ஒரு மகளை மட்டும் தருவதாக ஒப்புக்கொண்டார். எனவே இதை ஒரு பெரும் பரிசாக கருதி திருப்தியடையுங்கள். அஸ்வபதி தனது தவத்தை முடித்து நகரத்திற்கு திரும்பி வழக்கம் போல் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது அவரது மனைவி மாலவி தேவி கருவுற்று ஒரு மங்களகரமான நேரத்தில் ஒரு அழகான மகளை பெற்றெடுத்தார். அஸ்வபதி அவளுக்கு பிரசவ சடங்குகளை செய்து அவளுக்கு சாவித்திரி என்று பெயரிட்டார். சாவித்திரி அற்புதமாக வளர்ந்து நாளுக்கு நாள் மேலும் மேலும் அழகாக மாறினாள். அவளை பார்த்தவர்கள் மிகவும் பிரமித்து போனார்கள். அவள் ஒரு தேவியாக இருந்தும் மனித பிறவியில் பிறந்திருக்கிறாள் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஒரு நாள் அஸ்வபதி அவளிடம் கூறினார். மகளே, நீ பருவமடைந்து விட்டாய். நான் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்தால் எந்த நாட்டுக்கு இளவரசனும் உன்னை மணக்க முன்வரவில்லை. உனக்கு ஏற்ற கணவனை நீயே தேடிக்கொள். நான் உனக்கு அவனை திருமணம் செய்து வைத்து என் கடமையை நிறைவேற்றுவேன். பின்னர் சாவித்திரி தனது தேரில் ஏறி தனக்கு ஏற்ற கணவனை தேடி புறப்பட்டாள். அவள் பல்வேறு முனிவர்களின் ஆசிரமங்களுக்கு தொலைதூரம் பயணிக்கத் தொடங்கினாள். சாவித்திரி இவ்வாறு தனது வருங்கால கணவனை தேடி அலைந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் நாரத முனிவர் அஸ்வபதி மன்னனிடம் வந்து உலகச் செய்திகளை கூறத் தொடங்கினார். நாரதர் இன்னும் அங்கேயே இருந்தபோது சாவித்திரி தனது பயணத்தை முடித்துக் கொண்டு வீடு திரும்பினாள். அவள் தன் தந்தைக்கும் நாரதருக்கும் தலைவணங்கி எழுந்தபோது நாரதர் அஸ்வபதியிடம் கேட்டார். அட அரசே, உங்கள் மகள் எங்கே செல்கிறாள்? இந்த இளம் பெண்ணுக்கு இன்னும் திருமணம் செய்து வைக்கவில்லையா? என்ன விஷயம்? முனிந்திரா, அவள் விரும்பும் விதமான கணவனை நான் அவளுக்கு கொடுப்பேன். நான் அவளை ஒரு கணவனை தேட அனுப்பியிருக்கிறேன். அவள் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறாள் என்று நான் கேட்டாக வேண்டும். என் மகளே, உன் பயணம் சுமூகமாக இருந்ததா? உன் விருப்பம் நிறைவேறியதா? தந்தையே, சால்வ ராஜ்யத்தை நீண்ட காலம் ஆண்டு வந்த தியுமத்சேன மன்னனுக்கு முதுமையில் ஒரு மகன் பிறந்தான். துரதிருஷ்டவசமாக தியுமத்சேனன் முதுமையால் தன் பார்வையை இழந்தான். இதை அறிந்த எதிரிகள் வந்து அவனது ராஜ்யத்தை கைப்பற்றினர். வயதான மன்னன் தன் வயதான மனைவியையும் கைக்குழந்தையும் அழைத்துக் கொண்டு காட்டில் தவம் மேற்கொண்டான். சிறுவயதிலிருந்தே ஆசிரமத்தில் வளர்க்கப்பட்ட தியுமத்சேனனின் மகன் ஒரு துறவியைப் போல வளர்ந்தான். அவன் கொடுமையானவன் அல்ல, எப்போதும் உண்மையே பேசினான். மேலும் சத்யவான் என்ற பெயரையும் பெற்றான். நான் அந்த சத்யவானை என் கணவனாக தேர்ந்தெடுத்து திரும்பிவிட்டேன். நாராயணா நாராயணா, ஐயோ என்ன பரிதாபம்! சாவித்ரி அவனுக்கு தெரியாமல் அந்த பையனை மணக்க முடிவு செய்துவிட்டாள். ஓ முனிவரே, எனக்கு புரியாதது எதுவும் இல்லை. இந்த சாவித்ரி ஒரு நபரை பற்றி, இந்த சத்யவானை பற்றி பேசுகிறாள். அவன் எத்தகையவன்? அவனது குணங்கள், உருவம் மற்றும் இயல்பு என்ன? கேளுங்கள் ஓ அரசே, கேளுங்கள். நான் அவனது கதையை முழுமையாகச் சொல்கிறேன்.